Hi friends, welcome to Tutorials. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காப்பிரைட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லைங்களா. அதாவது இப்போ இந்த பேஜ் நாங்க தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால காப்பிரைட்ஸ் 2016 போட்டு எங்களோட இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் காப்பிரைட்ஸ்க்கான சிம்பிள். அந்த சிம்பிள் போட்டு நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து இங்கே வந்து நம்ம இந்த இயர் மட்டும் போட்டிருக்கோம். நம்மளோட ஸ்டார்டிங் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. அதுலேருந்து இனிமே வரப்போகிற எல்லா இயரையுமே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃபைல் எடிட்டரில் என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம காப்பிரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் காப்பிரைட்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். copyright.php. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்னு போட்டுட்டு நமக்கு ஒரு சி சிம்பிள் போட்டு சி டைப் லெட்டர் போட்டு அதை ஒரு ரவுண்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா COP காப்பி செமிகாலன் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சிம்பிள் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. இந்த இயர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இனிமேல் வரப்போகிற எல்லா இயரும், அதாவது சிஸ்டமில் இருக்க இயர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ இந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016. அந்த இயர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம PHP டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. PHP டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் நம்ம வந்து டேட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டேட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகாலன் வச்சுக்கலாம். டேட்டில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இயரை மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். நம்ம ஸ்மால் வை யூஸ் பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் வேணும். உங்களுக்கு அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வேணும்னா ஸ்மால் வை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த 2016ங்கிறது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கேபிட்டல் ஒய் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா காப்பிரைட். ஸோ இங்கே பாருங்கள், நான் 2013 மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இந்த கரண்ட் இயர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இனிமேல் சிஸ்டம் வந்து அதாவது இப்போது நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸில் நமக்கு வந்து நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் வந்துட்டாலும் நம்ம நெக்ஸ்ட் இதே ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2016க்கு பதிலாக நமக்கு 2017 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த மாதிரி நம்மளால் காப்பிரைட்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.